வணக்கம் மக்களே, நான் உங்கள் பேக் பேக்கர் சதீஷ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா வேளாங்கண்ணியில் தான் இருக்கோம். ஸோ வேளாங்கண்ணியில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் அந்த மெயின் சர்ச்சு. ஸோ அந்த மெயின் சர்ச்சுக்கிட்ட போயிட்டு காட்டுறேன். அந்த மெயின் சர்ச்சை சுற்றி என்னென்ன சர்ச்செல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நான் தங்கியிருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இது வந்து ஆர்சிசி பிளாக். ஸோ இதில் தான் நான் தங்கியிருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் அந்த மெயின் சர்ச்சுக்கு இப்படியே பாருங்கள், இந்த வழி போகுது பாருங்கள். ஸோ இந்த வழியாக நேராக நடந்து போனீங்கன்னா அந்த மெயின் சர்ச்சுக்கு போகலாம். ஸோ அந்த மெயின் சர்ச்சை சுற்றி இன்னும் நிறைய சர்ச்சுகள் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்களா இருந்தால் தயவுசெய்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து பேக் பேக்கர் சதீஷ். ஸோ இங்கே பாருங்கள், இந்த போகிற வழியெல்லாம் வந்து நிறைய கடைகள், சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்காங்க. ஸோ இளநீ, அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து ஷெரின் கேண்டீன் சொல்லிட்டு ஒரு கேண்டீன் இருக்குது. ஸோ இது வந்து கோயில் நிர்வாகம் தான் வந்து நடத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பார்க்கிங் ஏரியா. ஸோ இந்த பார்க்கிங் ஏரியாவில் பாருங்கள், நிறைய கார்கள் வந்துருக்கு, நிறைய வாகனங்கள் நிறைய வந்திருக்கு. ஸோ இங்கே ஃபுல்லாகவே நிறைய கூட்டமாக இருக்குது இந்த டைமில். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வந்து தூத்துட்ருக்காங்க. காலையிலே வந்து இந்த இடத்த வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பந்தல் மாதிரி போட்டிருக்காங்க இந்த போகிற வழியில். ஸோ மக்கள் வந்து இடம் கிடைக்காமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து தங்குறதுக்காக வந்து இந்த பந்தல் போட்டிருக்காங்க. நிறைய மக்கள் இங்கே வந்து அப்படியே வந்து தங்கிட்டு அப்படியே வந்து இங்கேயே குக் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோயிலுக்கு போய்ட்டு அப்புறம் இந்த இடத்துலையே வந்து தங்கியிருக்காங்க. நிறைய பேருக்கு ரூம் கிடைக்கிறதில்ல, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த மக்கள் வந்து இங்கே அப்படியே வந்து தங்கிட்டு இங்கேயே வந்து தண்ணியை பிடிச்சிட்டு அப்புறம் இங்கேயே குளிச்சுட்டு அந்த மாதிரி தங்கியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்குது. நான் இந்த அளவுக்கு கூட்டம் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து இங்கே கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த வாக்வே. ஸோ இந்த வாக்வே வழியாக நடந்து போனீங்கன்னா கரெக்டாக அந்த மெயின் சர்ச்சுக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள், இந்த குழந்தை இயேசு திருப்பயணிகள் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து மக்கள் வந்து தங்கியிருக்க ரூம்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரூம் ரெண்டல் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றுறாங்க. இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு வந்து புனித லூகாஸ் திருப்பயணிகள் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரூம்கள் எல்லாம் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ 450 ரூம்ஸு, அப்புறம் வந்து 800, அதுக்கப்புறம் வந்து 1600 அந்த ரேஞ்சில் வந்து ரூம்கள் இருக்குது. ஸோ 800, 450 அதே வந்து கொஞ்சம் சின்ன ரூமு. அதுக்கப்புறம் வந்து ஏசி ரூம் வேணுன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 1600 2000 அந்த ரேஞ்சிலேருந்து இருக்குது உங்களுக்கு ஏசி ரூம்கள். அதுவும் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கூட்டத்தை பொறுத்து அவங்க வந்து ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வெளியே போய் தங்கினீங்கன்னா இதோட டபுள் ட்ரிபிள் மடங்கு வந்து ரேட் இருக்கும். அந்தளவுக்கு வந்து இந்த சீசன் டைமில் வந்து மக்கள் அதிகமாக வர்றதுனால இந்த தங்குறதுக்கு இடங்களும் ரொம்ப அதிகமான விலையில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அதை பார்த்து எடுத்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து இதுக்குள்ளே தங்கினாலே உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக இருக்கும். சீப்பாக இருக்குங்க வந்து நீங்கள் சீசன் இல்லாத டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஸோ சீசன் இருக்க டைமில் வந்தீங்கன்னா எப்படியும் 1000க்கு மேலே வந்து ஒரு ரூம் ரெண்ட் வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், போகிற வழியெல்லாம் வந்து சின்ன சின்ன கடைகள், டீ கடைகள், அப்புறம் வந்து இந்த பூ வச்சுட்ருக்காரு. மக்கள் கூட்டத்தை பாருங்கள். அங்கே பாருங்கள், எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டம், மக்கள் ரொம்ப கூட்டமாக இருக்குது. வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் போகிறாங்க. மக்கள் அப்படியே அடிக்கடி அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க இந்த இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மெயின் சர்ச்சு பாருங்கள். இதுதான் அந்த மெயின் சர்ச்சு. ஸோ இந்த திருவிழா டைமில் வந்து அவங்க வந்து மாதம்லாம் வந்து இந்த ஒரு கலையரங்கம் இருக்குது பாருங்கள். இந்த கலையரங்கத்திலாம் வச்சுருப்பாங்க. ஸோ நேற்று நைட்டு வந்து மாதம் வந்து இந்த கலையரங்கத்தில் நடக்குது. ஸோ இப்போ மார்னிங் மாதம் வந்து இங்கே பாருங்கள் இந்த கோயில் நடக்குது. ஸோ இந்த கோயில் வந்து புதுசாக கட்டினது. ஸோ வேளாங்கண்ணியோட பழைய கோயில் வந்து இதுக்கு பின்னால் இருக்குது. ஸோ அந்த பழைய கோயிலுக்கு முன்னாடி தான் அந்த பீச் இருக்குது. ஸோ அதை ஒட்டியே, அந்த பழைய கோயிலை ஒட்டியே இந்த புது கோயிலும் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த புது கோயில் வந்து 2 கோயிலாக இருக்குது பாருங்கள். ஸோ மேலே ஒரு கோயில் இருக்குது, கீழே ஒரு கோயில் இருக்குது. ஸோ இப்போ வந்து மார்னிங் மாதம் நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள். மக்கள் கூட்டத்தை பாருங்கள். நேற்று நைட்டு இங்கே மாதம் நடந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் சேனல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ மக்கள் வந்து தூங்கியிருக்காங்க நிறைய பேர் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம். அப்புறம் வந்து இப்போ தான் கொஞ்சம் வெளியே போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மாதம் தொடங்கிடுச்சு, மார்னிங் மாதம் தொடங்கிடுச்சு பாருங்கள். ஸோ அதுக்கும் மக்கள் வந்து கூட்டமாக போயிட்டுருக்காங்க. இப்போ வெளியே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், எவ்வளோ மக்கள் வந்து போயிட்டே இருக்காங்க பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த வேளாங்கண்ணி சர்ச்சோட வியூ. எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் அந்த புதிய சர்ச்சு. பின்னால் வந்து அந்த பழைய சர்ச் இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேளாங்கண்ணி ரோடு வழியா நடந்து போனீங்கன்னா, இன்னொரு சேப்பல் இருக்கும். ஸோ இந்த சேப்பல் எதுக்கு கட்டியிருக்காங்கன்னா வந்து, இந்த இடத்துல வந்து மேரி மாதா வந்து ஒரு பையனுக்கு வந்து காட்சி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த பையன் வந்து பால் கொண்டு போற பையன். ஸோ அந்த பால் கொண்டு போற டைம்ல வந்து இந்த மேரி மாதா வந்து கையில ஜீசஸோட வந்து அந்த பையன்ட்ட வந்து பால் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பையனும் குடுத்துருக்கான். ஸோ அந்த பையன் குடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த பையன் வந்து அந்த எஜமானுக்கு குடுக்க வேண்டிய பால் வந்து தட்டுப்பாடா இருக்கும்போது வந்து, இந்த மாதா அந்த புதுமையை செய்து வந்து அந்த எஜமானுடைய வீட்ல வந்து பால் வந்து அதிகமா பொங்கி வந்திருக்கு. ஸோ அதன் நினைவாக வந்து இந்த அ சேப்பல் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அந்த பையனுக்கு காட்சி குடுத்த அந்த சேப்பல் தான் இந்த சேப்பல். ஸோ இது வந்து வேளாங்கண்ணின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த படத்த நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல அந்த ஹிஸ்ட்ரி இருக்கும். இந்த கதையெல்லாம் அதுல இருக்கும். ஸோ நீங்க வந்து அந்த படத்தையும் வேணா பாருங்க. ஸோ அதுதான் அந்த ஹிஸ்ட்ரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த வேளாங்கண்ணியோட முன் வாசல். அதாவது புதிய சர்ச் இருக்குல்ல, அதோட முன் வாசல். ஸோ இந்த சர்ச்ச பார்த்தீங்கன்னா, 2 சர்ச் இருக்கும். மேல வந்து ஒரு சர்ச்சு, கீழ ஒரு சர்ச்சு. ஸோ இந்த 2 சைடும் வந்து அந்த நிலா வடிவத்தில வந்து அது இறங்கி போற மாரி இருக்கும். ஸோ அந்த மாதாவ பார்த்தீங்கன்னா, அந்த நிலாவுல இருக்கிற மாரி ஒரு ஸ்டாச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அத மீன் பண்ற மாரி தான் இந்த 2 சைடும் வந்து அந்த பிறை நிலா வடிவத்தில வந்து இந்த ஸ்டேர்கேஸ் மாரி கட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து மேல ஏறி போறதுக்காக, அந்த புதிய சர்ச்சுக்கு அதாவது மேல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போறதுக்கான வழி. ஸோ கீழயும் ஒரு சர்ச் இருக்கு பாருங்க. ஸோ கீழ வந்து ஒரு சர்ச்சு, மேல ஒரு சர்ச். இதுக்கு பின்னால தான் அந்த பழைய சர்ச் இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த சைடு வழியா இந்த வியூவ பார்த்தீங்கனாலே வந்து ரொம்ப அழகான ஒரு வியூவா இருக்கும் பாருங்க. ஸோ இப்போ வந்து மத்தியான டைம்ல இருக்கு. ஸோ அந்த சூரியனும் அந்த அ சர்ச்சும் இருக்கக்கூடிய வியூவ பாருங்க. ரொம்ப அழகாவே நேர்த்தியா கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மேல போறக்கூடிய வழியும் வந்து அந்த நிலா வடிவில இருக்கிறதுனால வந்து இந்த சர்ச்ச பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ சர்ச் வந்து ரொம்ப ஒயிட் கலர்ல அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாருங்க எவ்வளோ அழகா அந்த சூரியன்ல அது மின்னுது பாருங்க. ஸோ இத வந்து மக்கள் வந்து அந்த இந்த வழியா நடந்து போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த பேக் சைடுல இருக்கக்கூடிய அந்த பழைய கோயிலுக்கும் போவாங்க. ஸோ அந்த பழைய கோயில்ல இருந்து நீங்க வந்து பீச் சைடு ஒரு பஜார் இருக்கும் பாருங்க. என்னுடைய இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல போட்டிருப்பேன். வந்து பீச் சைடு பஜார் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்க பாருங்க. என்னுடைய வீடியோல அதாவது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து குடுத்து வைக்கிறேன். அந்த வீடியோவ நீங்க போய் பாருங்க. இந்த பீச் சைடுல இருக்கக்கூடிய அந்த பஜார்ல நான் வந்து அந்த வீடியோல போட்டிருப்பேன். ஸோ நீங்க அத செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த சர்ச்சோட வலது சைடுல வந்து ஆவே மரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர் இல்லம் ஒண்ணு இருக்கும். ஸோ இங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயும் வந்து வேளாங்கண்ணி மாதா அந்த சிறுவம் வச்சிருப்பாங்க. உள்ள ஃபாதர் இருப்பாங்க. ஸோ நீங்க ஏதாவது பொருள் அங்கருந்து வாங்கியிருந்தீங்கன்னா, அவர்ட்ட குடுத்து அத பிளெஸ்ஸிங் பண்ணலாம். ஸோ அந்த ஃபாதர் இல்லம் தான் இது. ஸோ இங்க பார்த்தீங்கனாலும் மக்கள் எப்பவுமே கூட்டமா வந்துட்டு இருப்பாங்க. உள்ளேயும் வந்து ஒரு மதர் மேரி ஸ்டாச்சு இருக்கு. ஸோ அங்கேயும் வந்து ப்ரே பண்ணிட்டு போயிருவாங்க. அப்புறம் வந்து அந்த ஃபாதர் அங்க உட்கார்ந்திருப்பாரு. ஸோ அவர்ட்டயும் வந்து பிரேயர் பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கியிருந்தா, அந்த பொருட்களையும் நீங்க வந்து அவர்ட்ட வந்து பிளெஸ்ஸிங் பண்ணி வாங்கிட்டு போலாம். ஸோ அதுக்காக வச்சிருக்கிறது தான் இந்த இடம். ஸோ இந்த மெயின் சர்ச்சுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆ ரைட் சைட்ல இன்னொரு சேப்பல் மாரி கட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து நற்கருணை ஆலயம். ஸோ மக்கள் இங்கேயும் வந்து போவாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அந்த கார்டன்லாம் அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த கார்டன்ல வந்து அந்த மான்கள் நிக்கிற மாரி, அப்புறம் வந்து புலிகள், அப்புறம் வந்து சிங்கம் இருக்கிற மாரி அந்த ஸ்டாச்சு எல்லாம் அதில இருக்கும். ஸோ அந்த வழியா அங்க நடந்து போனீங்கன்னா, ஒரு இயேசுநாதர் சிறுவமும் இருக்கும். ஸோ அத சுத்தி அந்த சைடு அந்த பார்க்க தாண்டி போனீங்கன்னா, அந்த நற்கருணைநாதர் ஆலயம் இருக்கும். ஸோ அதிலயும் மக்கள் வந்து பிரேயர் பண்ணுவாங்க. எப்பவுமே மக்கள் அந்த நற்கருணைநாதர் ஆலயத்துல வந்து எப்பவுமே மக்கள் கூட்டம் இருக்கும். ஏன்னா வந்து அங்க மக்கள் வந்து அமைதியா பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடமும் இந்த சர்ச்சுக்கு வலது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா, இதுலயும் வந்து மக்கள் இந்த பார்க்ல வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கிரீனா இருக்கிறதுனால வந்து ஃபோட்டோஸுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த இடம் இந்த சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பார்க். ஸோ நான் சொன்னேன்ல அந்த ஒரு இயேசுநாதர் சிறுவம் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இயேசுநாதர் சிறுவம் தான் இது. இதில பார்த்தீங்கன்னா, ஆ அந்த இயேசுநாதர் கிட்ட வந்து இன்னொருத்தர் இருக்கிற மாரியும், அப்புறம் வந்து நெறைய பேர் அந்த இயேசுநாதர் கிட்ட போற மாரியும் வந்து சிற்பங்கள் வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து கீழ வந்து சின்ன ஒரு பாண்ட் மாரி வச்சிருப்பாங்க. அதாவது மீன்கள் ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த இயேசுநாதர் சிற்பம் வந்து அந்த பாறைகளுக்கு நடுவுல இருக்கிற மாரி அமைச்சிருப்பாங்க. ஸோ அத சுத்தி வந்து செடிகள்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு செட்டப் வந்து அந்த மார்னிங் ஸ்டார் சர்ச்லயும் வச்சிருப்பாங்க. ஸோ நான் மார்னிங் ஸ்டார் சர்ச்ச பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து லிங்க்க வந்து நான் இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க.
ஸோ இதுதான் அந்த நற்கருணைநாதர் ஆலயம். ஸோ இங்க தான் மக்கள் வந்து அதிகமா வந்து எப்பவுமே ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நம்ம சேனல் நேம் வந்து பேக் பேக்கர் சதீஷ். நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.